மால்டீவ்ஸ்னு சொல்லி சொன்ன உடனே வந்து உங்களோட மைண்டில் என்ன வரும் அப்படின்னா வந்து பெரிய பெரிய லக்ஸரி ரிசோர்ட்ஸ், அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி தான் ஞாபகம் வரும். ஆனால் அதையும் தாண்டி மால்டீவ்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ நிற்கிறது எங்கே அப்படின்னா வந்து கொழுது ஃபிஷி அப்படிங்கிற ஒரு ஐலாண்டோட பக்கத்தில் நைவாது அப்படின்னு ஒரு ஐலாண்டு. இது வந்து மாலையிலேருந்து நாங்கள் ஃப்ளைட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் வந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய ஐலாண்டு தான். பட் 400 பேர் தான் இந்த ஐலாண்டில் இருக்காங்க. ஸோ இந்த வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஏன்ஷியன் டேஸில் வந்து வீடுகள்லாம் வந்து கொரல்ஸ்லாம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ கொரல்ஸ் அப்படின்னா வந்து இந்த கடலுக்கு உள்ள அந்த பாறையெல்லாம் உண்டுல்ல, அதுதான் கொரல்ஸ். அதை எடுத்து தான் இப்போ வந்து வீடு கட்டி வச்சிருக்காங்க. இந்த வீடெல்லாம் வந்து இப்போ கட்டி இப்போ யாருமே இங்கே இல்லை. இதெல்லாம் ரொம்ப வருஷமாட்டே அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க நினைக்கிறேன். படிப்புக்காகவும் வேலைக்காகவும் நிறைய பேர் வந்து ஐலாண்டை இருந்து காலி பண்ணி மாலே சிட்டிகளுக்கு போயிடுவாங்க. இந்த ஐலாண்டில் இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய வீடுகள்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டீப்பான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் மால்டீவ்ஸோட இன்சைடு தான் வரணும். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து மால்டீவ்ஸில் ஒரு வில்லேஜ் தான் இது. இங்கே ரோடு எல்லாமே வந்து நம்ம ஒரு மாதிரி தார் ரோடெலாம் கிடையாது. இங்கே எல்லாமே வந்து நல்லா சாண்டி ரோடு தான். ஆனால் நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க. எந்த ஒரு டஸ்ட்பின் எதுவுமே வந்து இங்கே போட மாட்டாங்க. ஸோ மால்டீவ்ஸை பற்றி இனி யாராவது வந்து உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா மால்டீவ்ஸில் வந்து இந்த வீடியோ காமிங்க. ஸோ இப்படி அங்கே இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.